ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். எங்க வீட்ல நாங்க எப்படி வந்து டெய்லி கிராசரி வாங்குறோம். அது நாங்க எப்படி சமாளிக்கிறோம் அப்படின்னு சொல்றேன். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ சூப்பர் மார்க்கெட்ல போய் வாங்குவாங்க. சில பேர் வந்து ஆன்லைன்ல வாங்குவாங்க. சில பேர் வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி எப்படி சொல்றது மளிகை கடையும் வாங்குவாங்க. சில பேர் வந்து கொஞ்சம் முக்கியமானதுல வந்து சூப்பர் மார்க்கெட் இல்ல ஹோல்சேல் மார்க்கெட் அந்த மாதிரி போய் வாங்குவோம். வீட்ல நாங்க எப்படி பண்ணுவோம் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த காசுக்குள்ள டெய்லி எப்படி சொல்றது ஒரு நாள் 500 கூட முடியலாம் 300 கூட ஆகலாம். சம்டைம்ஸ் மெயின்லயே வந்து பால் வாங்குறது இதுல இருந்து இருக்கும். காய் ஏற்கனவே இருக்கு அப்படின்னா காய் வாங்குற அவசியமா கிடையாது. அப்புறம் மல்லிகை சாமான் அதெல்லாம் பால் அன்னைக்கு இருக்கு அப்படின்னா காய்கறி ஓரளவு இருக்கு அப்படின்னு எண்ணெய் அதெல்லாம் இருக்கு. அந்த காசுக்குள்ளவே எல்லாத்தையும் சமாளிக்கணும். இல்ல ஒரு ஒரு நாள் இப்ப கெஸ்ட் வராங்க இல்ல ஃப்ரைடே அந்த மாதிரி குக்கிங் பண்றாங்க அந்த மாதிரினா 800 அப்படி கூட ஆயிடும். சோ அந்த டைம்ல கொஞ்சம் பேலன்ஸ் ஆகதான் செய்யும். சோ அதையும் டேக்கிள் பண்ணிட்டு தான் நான் ஃபேமிலி பண்ணுவேன். இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு வந்து காலையில ஒரு 500 ருபீஸ்க்கு இன்னைக்கு வந்து எதுவுமே வாங்குவேன். இன்னைக்கு அந்த காசு எதுவுமே வாங்க ஏற்கனவே இருந்து வீட்டுல இருக்கு ஏற்கனவே எண்ணெய் பாக்கெட்டு பால் 2 பாக்கெட் பால் ஏன்னா நேற்று 2 பாக்கெட் பால் வந்து அப்படியே நான் வாங்கினது இருந்தது. சோ அத வந்து நான் இன்னைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு எதுவும் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காரக்குழம்பு வச்சிருந்தேன். காரக்குழம்பு சுண்டக்காய் போட்டு காரக்குழம்பு. இந்த காயெல்லாம் வந்து நான் ஏற்கனவே வாங்கி வச்சிருந்தேன். ரொம்ப நாளுக்கு முன்னாடி இப்பதான் அப்படி வாங்கி வச்சிருந்தேன். ஸோ காரக்குழம்பு வச்சுட்டு நூக்கல் இருக்குல்ல அது வந்து மிட்டா மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா முட்டை வந்து ஃப்ரை மாதிரி பண்ணிட்டேன். ஸோ இதுதான் இன்னைக்கோட லஞ்ச். காலையில வந்து பொங்கல் செஞ்சுட்டேன். ஸோ நேற்று நைட்டு வந்து இட்லி சாம்பார் வச்சிருந்தேன். ஸோ அதுக்கு பேலன்ஸ் அப்படியே இருந்துச்சு. ஸோ அதனால பொங்கல் வச்சு அந்த சாம்பார் தான் வச்சிருந்தேன். இப்ப நைட்டுக்கு வந்து காரக்குழம்பு சாப்பிட மாட்டாங்க தோசைக்கு அப்படின்னா அதுக்கு எதுனா வந்து சட்னி அந்த மாதிரி இருக்கும். சுப்பிங்க அது இப்ப ஏற்கனவே எல்லாமே இருக்கிறதுனால ஸோ இதுக்குள்ள நான் வந்து அந்த 500 ருபீஸ் வந்து கட் பண்ணிடுவேன். இப்படிதான் நான் லைஃப் இது பண்ணுவேன். இப்ப நாளைக்கு ஆனா வந்து என்னால இது பண்ண முடியும். ஏன்னா நாளைக்கு வந்து கண்டிப்பா பால் காலி வரும். ஸோ பால் பாக்கெட் கண்டிப்பா வாங்கணும். பாப்பாக்கு பேம்பர்ஸ் வாங்கணும். அது மாதிரி இப்ப சட்னி அரைக்கணும் தேங்காய் வாங்கணும் அப்புறம் உடச்சிக்கல்ல வாங்கணும் அப்படின்னு வந்து லிஸ்ட் ஆகும். ஸோ அந்த நேரத்துல வந்து இப்ப இன்னைக்கு வாங்காததுனால ஸோ நாளைக்கு கொஞ்சம் நிறையவே தேவைப்படும். ஸோ அதுக்கு ஏற்ற நாளைக்கு வந்து தேர்ஸ்டே. ஸோ நாளைக்கான இப்ப நாளைக்கு பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து நாளைக்கு ஆக்சுவலா தேர்ஸ்டே கிடையாது சாரி வெனஸ்டே. ஸோ வெனஸ்டேக்கு நான் வாங்கணும். இப்ப வெனஸ்டேக்கு வாங்கணும் அப்படின்னா நான் வந்து பால் வாங்கணும். அதுக்கப்புறமா வந்து எண்ணெய் பட்டுட்டு இந்த மாதிரி போடலாம். ஸோ இதுதான் லைஃப் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் என்ன நான் சொல்ல வர போறேன்னா சரி இப்போ நம்மளுடைய பட்ஜெட் இவ்வளோ அந்த பட்ஜெட்குள்ளே தான் எங்க ஃபேமிலி நான் ஒரு நாள் வந்து அந்த பட்ஜெட்குள்ளேயே முடிக்கணும் ட்ரை பண்ணலாம். ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஆகலாம். ஸோ அதையும் நம்ம பேலன்ஸ் பண்ணி தான் இன்னைக்கு வாங்கின காசு எடுத்து சேர்த்து வச்சு அடுத்த வாட்டி ரொம்ப அதிகமா எப்போ ஆகுதோ அந்த காசை அப்போ யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி ஸோ அதனால 500 ருபீஸ் இருக்கிறதுனால எப்பயுமே வாங்கணும்னு கிடையாது. ஸோ அன்னைக்கு ஒரு நாள் நம்ம இல்லாம கூட பண்ண முடியும். அப்படிதான் நாங்க பண்ணுவோம். ஒரு ஒரு நாள் வந்து இப்போ எப்படி சொல்றது இப்போ பல்கா நாங்க எப்பயுமே வாங்குறது எல்லாமே நாங்க மளிகை கடையில மட்டும்தான் வாங்குவோம். அந்த இப்போ வண்டியில வெங்காயம் தக்காளி அதெல்லாம் வந்து வண்டியில வாங்கிப்போம். மத்தபடி நிறைய காய் சில சீசனல் காய் இப்போ கேரட் எல்லாம் வந்து இப்போ வண்டியில வரல அப்படின்னு மளிகை கடையில ஆப்வியஸ்லி வாங்குவோம். ஸோ அந்த மாதிரிதான் நாங்க வீடு பக்கத்துலயே எங்களுக்கு வந்து மளிகை கடை இருக்கு. ஸோ அங்கதான் நாங்க எப்பயுமே வாங்குவோம். இப்படிதான் நாங்க யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு அந்த 500 ருபீஸ் வாங்குவோம். ஸோ நாளைக்கு கண்டிப்பா தேவை பால்லாம் வாங்குவோம். இப்போ அரிசி வந்து மூட்டை கணக்குல வாங்குவோம். 1 மூட்டை அப்படி வாங்குவோம். மத்தபடி மீதி எல்லா பொருளுமே வந்து கம்மி கம்மியா தான் வாங்குவோம். ஸோ அப்படிதான் பேலன்ஸ் பண்ணிப்போம். நாளைக்கு வந்து எதுனா குழம்பு வைக்கணும்னா அந்த காய் இல்லை அப்படின்னா அதையும் லிஸ்ட் எழுதி அது கொடுப்போம். அந்த மாதிரி வாங்கிப்போம். ஸோ இந்த வீடு வந்து நாங்க என்ன சொல்ல போறோம்னா இப்போ நம்ம வந்து இன்னைக்கு இந்த ஒரு நாளோட செலவு எவ்வளோ அப்படின்னு பார்த்துக்கணும். எவ்வளோ ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டைம் அந்த செலவு அதிகமா ஆகுது அப்படின்னா இன்னைக்கு நம்ம அவ்வளோ காசு செலவு பண்ணோம்னா அதை எடுத்து அப்படியே அதுக்கு வச்சுக்கணும். ஸோ இருக்கிறதுனால நம்ம நிறைய காசு எடுத்து அதை செலவு பண்ணணும்ட்டு அவசியம் கிடையாது. எல்லாமே நிறைய 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 வாங்கி வைக்கணும்ட்டு அவசியம் கிடையாது. சில இதெல்லாம் வண்டி முடிச்சுன்னு ஒண்ணுமே பண்ண முடியாது. தூக்கிதான் போட முடியாது.
சில வண்டுலாம் வந்துச்சுன்னா பவுடர் மாதிரி இருக்கு இது பண்ணி. ஸோ அந்த மாதிரி நம்ம வேஸ்ட் பண்ணாலும் தேவைக்கு எவ்வளவோ அது மட்டும் வாங்கிக்கலாம். வேணா எக்ஸ்ட்ராவா எனக்கு ஒரு செட்டு வேணா வாங்கி வச்சுக்கலாம். மற்றபடி அதுக்கும் மேல வாங்குற அளவுக்கு இப்ப எங்க ஃபேமிலி தேவை கிடையாது. ஸோ இப்படிதான் நான் ஃபேமிலியில கண்டிப்பா நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோ போடணும் அப்படின்ட்டு எனக்கு வந்து ஒரு சஜஷன் கொடுங்க. என் லைஃப்ல என்ன நடக்குதுன்ட்டு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கும் பார்க்க பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கணும், பார்க்க பிடிச்சிருக்குன்னு நினைக்கணும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும், எதை பத்தி வேணும் அப்படின்னு சொல்லி நான் இப்போ வந்து ஒரு டாட்லர் வந்து மாம், ஒரு ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி இருக்கும். அண்ட் தென் என் குழந்தை நெக்ஸ்ட் ஸ்கூல் சேர்க்கணும். இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இதுல உங்களுக்கு எந்த மாதிரி விஷயம் வேணும், இல்லை இதை தாண்டி வேற எதனா விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என் லைஃப் நடக்கிறது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஸோ இந்த வீடியோல வந்து எனக்கு எதனா யூஸ் ஆகும் அப்படின்னு நான் நம்புறேன். உங்களுக்கு நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோ வந்துட்டு கண்டிப்பா சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போட்டு நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும். தேங்க்யூ.